மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. எதையோ சாதிச்சிட்டோம்டா அப்படின்ற அந்த வெற்றி களிப்பு இருக்கும்ல, அந்த வெற்றி களிப்போட இந்த வீடியோ நான் பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ கேட்கும்போது பல இடங்கள் உங்களுக்கு புல்லரிக்கும். இது ஒரு சாதாரண ஒரு அரசியல் கட்சி இல்லடா, அதை தாண்டி தமிழ் இனத்தினுடைய உரிமைகளுக்காக தன்னலமற்று சுய லாபமற்று எந்த சுய தேவையுமற்று பொதுநலத்திற்காக தமிழ் இனத்தினுடைய நலனிற்காக இருக்கக்கூடிய ஒற்றை கட்சி நாம் தமிழர் கட்சிடா அப்படின்ற அந்த எண்ணத்துக்குள்ள உங்களை கொண்டு போகும். அது 100% உறுதி. நேற்றைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய 234 வேட்பாளர்கள் நானும் ஒரு வேட்பாளர், நாம் தமிழர் கட்சியினுடைய மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர், ஊடகங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு ஸ்போக்ஸ் பர்சன், இதெல்லாவற்றையும் தூரத்துக்கு போட்டுட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு சாமானியனாக நேற்றைக்கு நான் மாநாட்டில் பார்த்து வியந்த பல செய்திகளை இந்த காணொலியில் உங்களோட நான் பகிர இருக்கிறேன். அன்பான உறவுகளுக்கு நான் அபூபக்கர். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மாநாட்டை அறிவிக்கும் போது பல இடங்களில் அந்த கூட்டங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஒரு மாநாடு எவ்வளவு நேர்த்தியாக கட்டுக்கோப்பாக ஒழுக்கத்துடன் இப்படியும் ஒரு மாநாடு நடத்த முடியுமா அப்படின்ற அளவுக்கு நான் மாநாடு நடத்தி காமிக்கிறேன்டா. தமிழ்நாடு அல்ல, இந்திய அரசியல் கட்சிகளுக்கு இது ஒரு வரலாற்று பாடமாக ஒரு மாநாடுனா இப்படி நடத்தணும் அப்படின்னு அந்த மாநாடு இருக்கும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அண்ணன் சொன்னதை நேற்றைக்கு திருச்சியில் சாதித்து காமித்து இருக்கிறார். அதை தான் மாநாடு பறைசாற்றி இருக்கிறது. முதலாவதாக இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, எந்த தீய நோக்கமோ எந்த சுய லாப நோக்கமோ கிடையாது. ஏன்னா இப்போ மற்ற கட்சிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாநாடு எதுக்காக போடுவாங்க, எப்படி போடுவாங்கன்னா, மாநாடு பெரும்பாலான அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் போடுறதுக்கு காரணமே தங்களுடைய வேற வலிமையை அதிகப்படுத்திக்கிறதுக்காக தான். இப்போ அதிமுக கிட்டேயோ திமுக கிட்டேயோ சீட்டு வாங்குவாங்க. இப்போ மாநாட்டை போடுறதுக்காக அவங்க கிட்டேயே போயிட்டு காசை வாங்கிக்கிட்டு அதை வச்சு தமிழ்நாடு எங்கேயும் பட்டி தொட்டியிலேருந்து ஆடு மாடை தூக்கிட்டு வர்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, காசை கொடுத்து பிரியாணியை கொடுத்து கோட்டரை கொடுத்து அவனுக்கு என்னென்ன சகல விதமான செய்திகள் என்னென்னலாம் கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் கொடுத்து இங்கே கொண்டு அடைச்சிடுவாங்க. இப்படி 30,000 பேர் 50,000 பேர் கூட்டிகிட்டு ஒரு 3 சீட்டு 5 சீட்டு வாங்குறது. இதுதான் தமிழ்நாட்டு அரசியலுடைய மாநாடு போடுறதுக்கான ஸ்டைல் இதுதான். அப்போ வேற வலிமையை காட்டுவதற்காகத்தான் என்ன பண்ணுவாங்கன்னா மாநாடு போடுவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி யார்த்தையும் போய் பேரம் பேச போகிறது இல்லை, சீட்டுக்கோ நோட்டுக்கோ கையேந்தி நிற்க போகிறது இல்லை. நான் இவ்வளோ பேரை கூட்டியிருக்கிறேன் அதனால எனக்கு இத்தனை சீட்டு தாண்டி யாருக்கிட்டையும் எந்த ஒரு பார்கெனிங்குள்ளேயும் போகிறது இல்லை. அப்போ நாம் தமிழர் கட்சியே இந்த மாநாட்டை போட்டுக்குது அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி மீதான விமர்சனங்கள் எல்லாம் வச்சாங்கல்ல, நாம் தமிழர் கட்சியிலிருந்து 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் விலகிட்டாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானுக்கு அடுத்த முகமாக இருந்தவர்கள் எல்லாம் போய்கிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி கூண்டோடு கலைந்து விட்டது. நாம் தமிழர் கட்சி இனிமேல் அவ்வளவுதான். நடிகர் வந்து விட்டார், சீமானுடைய வாக்குகள் எல்லாம் நடிகருக்கு போயிடும். 8.2% வாக்கு 2% குறைஞ்சு. டேய், கலரா ரீல் விட்டீங்களடா, என்னென்ன ரீல் இப்படி எல்லாம் வரிசையா சொன்னீங்கல்ல, அத்துணை பேருடைய தலையிலும் இடியை இறக்கி இருக்கிறது திருச்சியினுடைய மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போடக்கூடிய 3வது மாநாடு இந்த மாநாடு. கட்சியினுடைய துவக்க மாநாடு 2010, 2016 அதே மாதிரி திருச்சியில முதன்முறையாக தேர்தல் காலத்தில் நாம் தமிழர் கட்சி வரும்போது ஒரு மாநாடு போட்டோம். அதை தாண்டி இந்த மாநாடு நம்ம நடத்தி இருக்கிறோம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம மாநாடு தொடர்ச்சியாக நடத்தக்கூடியவர்கள் அல்ல. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேற வலிமையை சீட்டு வலிமையை பேசுறதுக்காக தான் இந்த மாநாடுகள் எல்லாம் போடுறாங்களே தவிர உளமாற மாநாடு போடணுன்ற நோக்கம் அப்படி யாருக்கும் கிடையாது. ஆனால் நாம் தமிழர் கட்சி இந்த விதத்தில் முறியடிக்கக்கூடிய விதமாக நீ என்னென்ன அவதூற பரப்புறியோ அத்தனைக்கும் அந்த ஒற்றை மாநாடு பதில் சொல்லுண்டா அப்படின்னு கூட்டணும். இந்த மாநாட்டில் கூட்டினவங்க குறைந்தபட்சம் 3 லட்சம் பேர். உளவுத்துறையுடைய ரிப்போர்ட், கியூ பிரான்ச்சினுடைய ரிப்போர்ட்டு 2.5 லட்சம் பேர் என் கண்கூடாக நான் பார்த்தேன். நீங்கள் பாருங்க, எங்களெல்லாம் வேட்பாளர்ன்றதுனால 3 மணிக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்களை தனியாக ஒரு மண்டபத்தில் கூப்பிட்டு அங்கே எல்லாத்தையும் சீர்படுத்தி வருகையை பதிவு செய்துட்டு எங்களை எல்லாம் வாகனத்தில் எல்லாத்தையும் கூட்டு வர்றாங்க. வேட்பாளர்கள் ஒரு 5 வாகனத்தில் கூட்டு வர்றாங்க. இறுதியாக வந்த வாகனம் என்னுடைய வாகனம் தான். அப்போ அங்கிருந்து நாங்கள் ஒரு 4:45 5 மணிக்கு அங்கேருந்து கிளம்புறோம். அங்கிருந்து மாநாட்டு திடல் ஒரு 10 கிலோமீட்டர் தான். சராசரியாக ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள வந்துடலாம். கிட்டத்தட்ட வந்துட்டோம். மாநாடு நெருக்கத்தில் ஒரு 1.5 to 2 கிலோமீட்டர் இந்த தொலைவை நம்ம அடையிறதுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அந்த பகுதி முழுமைக்கு ஸ்தம்பித்து விட்டது. அப்போ ரொம்ப நேரம் நின்னதுக்கு பிறகு வேட்பாளர் கொஞ்சம் முன்னாடி போகணுன்றதுக்காக நமக்கு இந்த பக்கம் ஒரு சாலையை ஒதுக்கி எஸ்கார்ட் போட்டு திரும்ப கூட்டு போனாங்க. நான் போகும்போது பார்க்குற வரிசையா பேருந்துகள், அதே மாதிரி இந்த மினி வேனு, அதே மாதிரி காரு, இப்படி ஆயிரக்கணக்கான வண்டிகள். என்னடா எதிர்பார்க்கவே இல்லையடா இப்படி எல்லாம் தன்னலமற்ற உறவுகள். நீங்க மற்ற மாநாட்டெல்லாம் பாருங்க, இவன் காசு கொடுத்து கூட்டிட்டு வருவான். நான் உனக்கு அவ்வளவு தரேன், பிரியாணி தரேன், கோட்டர் தரேன்னு இவனுங்க காசு கொடுத்து கூட்டு வருவாங்க இந்த அரசியல் கட்சிகள். ஆனால் அந்த மக்கள் ஒரு பக்கம் நம்மளுடைய கிரவுட் ஃபண்டிங்ல ஆன்லைன்ல காசை தந்துட்டு சுய பணத்தை போட்டு எந்த பிரதிபலனையும் எதிர்பாராம மக்கள் வர்றாங்க. இதுதான் 2 கூட்டத்துக்கான வித்தியாசம். அப்போ கூட்டம் கூட்டியவர்கள் எல்லாம் சாதித்தவர்கள் அல்ல. ஆனால் நேற்றைக்கு நாம் தமிழர் கட்சி கூட்டியிருக்கு பாருங்க, இதுதான் வரலாற்று சாதனை.
அதுக்கப்புறம் பார்க்குறேன் கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் நாற்காலிகள் போடப்பட்டதாக சொல்கிறாங்க. 1.5 லட்சம்னு வச்சுக்கோமே. இது போக அந்த பந்தலை ஒதுக்கி இருக்கிறோம். அது போக பின்னாடி முழுமைக்கு நிறைஞ்சிருச்சு. 2 பக்கமும் நடமாடுவதற்காக ஒரு 30-40 அடிக்கு பெரிய அளவுக்கான ஸ்பேஸ் விட்டுருந்தாங்க. அது முழுமைக்கு நிறைஞ்சிருச்சு. நான் வந்து அந்த சமயத்தில் உள்ளே வந்ததுக்கப்புறம் சரியாக 6:15 மணி ஆகிடுச்சு. அந்த நேரத்தில் நோன்பு திறப்பதற்காக நான் வந்து போகிறேன். போகும்போது பார்க்குறேன் எல்லா வரிசையில் வழியில் உட்காந்துருக்காங்க. ஏங்க பின்னாடி போய் உட்காண்ட வேண்டியது தானேங்க, என்னங்க வரிசையில் எப்படி உட்காந்து எப்படிங்க நடமாட போகுது, இது போக்குவரத்துக்கான பாதை இல்லையா அப்படின்னா, இடம் இருந்தால் உட்கார மாட்டோமாப்பா, எல்லாம் பின்னாடி நிறைஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லி. எப்போ இதெல்லாம் 6 மணிக்கு. அதுக்கப்புறம் பின்னாடி வண்டி வந்து 500 வண்டி 1000 வண்டி வெளியே நிற்குது. அப்போ அவ்வளவும் வந்து திடல் முழுக்க நிறைந்து, நமக்கு இன்னும் சொல்ல போனோம்னா இதை விட பிரம்மாண்டமாக திடலை போடுவதற்கு பணம் இல்லை. வந்த பணத்தில் க்ரௌட் ஃபண்டிங் மூலியமாக என்ன நம்மளால் சிறப்பாக செய்ய முடியுமோ அதை மாநாட்டு ஏற்பாட்டாளர்கள் மிகச்சிறப்பாக செஞ்சிருக்காங்க. எங்களின் அரசியல் இதுவரை இந்த நிலத்தில் இருக்கின்ற அரசியலிலிருந்து முற்றுமுழுதாக மாறுபட்டது. இந்த மாநாட்டில் குறைந்தபட்சம் 3 லட்சம் பேர் வந்து கூடியிருக்கிறாங்க. 3 லட்சம் பேர் கூட்டினதுக்கான எந்த தடயமாவது தெரிஞ்சுதா? அந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் இப்போ கூட காலையில் போய் திடலை பார்த்துட்டு தான் வந்தேன். ஒரு சேர் உடையலைங்க. யாருமே அங்கே வந்து சேரை போட்டு உடைக்கல, யாரும் போஸ்ட் கம்பி மேலே ஏறல, யாரும் மரத்து மேலே ஏறல, யாரும் தண்ணியை போட்டு வந்து ரகலை பண்ணல, கார் பார்க்கிங் வந்து பாராக யாரும் மாற்றல. அவ்வளவு குடிநீர்லேருந்து அவ்வளவு நேர்த்தியாக செஞ்சுருந்தாங்க. மற்ற மாநாடுகள்லாம் வந்து பாட்டிலில் பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணீர் கொடுப்பாங்க, பாலித்தீன் பாட்டிலில். ஆனால் இங்கே அப்படி இல்லை. எல்லாத்துக்கும் அந்த பைப் மூலியமாக குடிநீர் விநியோகம் செஞ்சு பிளாஸ்டிக் இல்லாத அந்த சில்வர் பாட்டிலில் வச்சு அவ்வளவு நேர்த்தியாக. என்னடா, ஏன்னா மற்ற கட்சிகளும் இருக்கானுங்க, தண்ணியை போட்டுட்டு மாநாடுனாலே போலீஸ் இங்கிலீஷ்லாம் ரகலை பண்ணி அது பெண் காவலர்கள்லாம் நொந்துருவாங்க. நேற்று பார்க்குற சிரித்த முகத்தோடு நிற்கிறாங்க. அவர்களுக்கு ஒரே ஒரு வேலை மட்டும் தான் இருந்துச்சு, வாகனங்களை பிரித்து விடுறது. இந்த பக்கம் போங்க, அந்த பக்கம் வாங்க, இந்த டிராஃபிக்கை ஒழுங்குபடுத்துறது தவிர காவல்துறைக்கு நேற்றுக்கு ஒரு வேலை இல்லை. மக்கள் எப்படி சேர்ல உட்காந்துருந்தாங்களோ, கட்சியுடைய உறவுகள் எப்படி சேர்ல உட்காந்துருந்தாங்களோ, அதே மாதிரி போலீஸ்காரங்களும் சேர்ல உட்காந்து நிதானமாக மாநாட்டை உட்காந்து அண்ணன் பேச்சு இவர்கள் ரசிச்ச மாதிரி அவங்களும் வந்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. அவ்வளவு ஒழுக்கம், அவ்வளவு கட்டுக்கோப்பு, அவ்வளவு நேர்த்தி. ஒருத்தருக்கு கூட நீங்க பாருங்க, அங்கே 10 ஆம்புலன்ஸ் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி மெடிக்கல் இது டாக்டர்ஸ் இருந்தாங்க, நர்ஸு 100கணக்கான பேர் இருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒரு வேலையும் இல்லையே. அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு வேலை பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்தணும். அங்கேயே ஆயிரக்கணக்கானவர்கள் ரத்த தானம் பண்ணாங்க நேற்றைக்கு மட்டும். அதை மட்டும்தான் அவங்க செஞ்சாங்க. ஒரு தலைவலி, ஒரு காய்ச்சல், அந்த தலைவலி மாத்திரை கூட ஒருத்தவங்களுக்கும் ஆகலை. ஏன்னா அந்த அளவுக்கு நேர்த்தியாக அவங்களுக்குன்னு இடம் பிரிக்கப்பட்டிருந்துச்சு மாவட்டம் தோறும். அந்த மாவட்டத்தில் அமர்ந்தாங்க. சிறப்பான ஒரு மாநாடு. பல பேர் எதிர்பார்த்தாங்க, நாம கட்சி எல்லாம் கலைஞ்சு போச்சு, நடிகெல்லாம் வந்துட்டான். நடிகை வந்துட்டா கலைஞ்சு போகிற கூட்டமா இது? இது ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து வந்த கூட்டமா, இல்லை கட்டவுட்டுக்கு பாலபிஷேகம் பண்ண கூட்டமா, இல்லை விசிலடிச்சா குஞ்சுகள் சினிமாவில் பஞ்சு டைலாக் பேசிட்டாரு, வசனம் பேசிட்டாரு வந்த கூட்டம்? எதற்காக வந்த கூட்டமாடா இது? இது தத்துவத்திற்காக வந்த கூட்டம். நேற்று அண்ணன் சீமான் அவர்கள் பேசும்போது கூட, தலைவன் இன்று இருப்பான் நாளை போவான், தத்துவமே நிலையானது, என்னை தலைமையேற்று வராதே, நான் வாங்கியிருக்கக்கூடிய நான் வைக்கக்கூடிய தத்துவத்தை தலைமையேற்றுவான்னு அங்கே வந்து சொல்லியிருந்தார். அப்படி தத்துவத்தை தலைமையேற்று வந்த கூட்டம். அதனால தான் நடிகை வந்ததுக்கு பிறகாகவும் சரி, நாம் தமிழ் கட்சியில் 2வது முகம் 3வது முகம் அவரெல்லாம் போயிட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்கல்ல, கட்சியை உடஞ்சிருச்சு அப்படிலாம் பேசினாங்க. எவன் போனால் என்ன இருந்தால் என்ன, நாம் தமிழர் கட்சி தத்துவத்தில் எடுத்துக்கொண்ட கொள்கை கோட்பாட்டில் சென்று கொண்டிருக்கக்கூடிய அடைய வேண்டிய இலக்கில் தடுமாறாத வரை, தடமாறாத வரை இந்த கூட்டம் ஒருபோதும் போகாது. நான் கூட பல ஊடகவாதங்களை சொல்லியிருந்தேன். வாகல விஜய்க்கு போயிடுறாங்க, விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க, விசாரிச்சா குஞ்சுகளா? எங்க ஓட்டு அப்படி இல்லை. எங்க கேடர்ஸ் வந்து எங்க கொள்கைக்காக ஓட்டு போடக்கூடிய ஒரு கேடர்ஸ். அப்ப இந்த கொள்கையை விட விஜய் தமிழ் தேசிய கொள்கை இன்னும் மூர்க்கமா பேசினா வேணா மேபி அவங்களுக்கு ஓட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீமானை விட விஜய் நல்லா தமிழ் தேசியம் பேசுறாருன்னு அப்படி ஒண்ணுமே கிடையாது. அவர் அண்ணனாடு அரசியலே பேச மாட்டாரு. அப்ப அப்படி இருக்கிறப்ப நாம் தமிழ் கட்சியுடைய வாக்கு எப்படி அவருக்கு போகுன்றதெல்லாம் தர்க்கமா நான் முன் வச்சிருந்தேன். அந்த முழக்கத்திற்கு பறைசாற்றக்கூடிய விதமாக, அதுக்கு வலு சேர்க்கக்கூடிய விதமாக நேற்றைக்கு கூடுற 3 லட்சம் மக்கள் தங்களுடைய பதிலை இதுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அப்ப 3 லட்சம் பேர் கூடியிருக்கிறாங்க. ஒரு சலசலப்பு இல்லைங்க, ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வரல. அவ்வளவு நேர்த்தியாக நடந்துச்சு. அண்ணன் சீமான் திருச்சியில சம்பவம் செய்திருக்கிறார். அதே மாதிரி நேற்றுக்கு எனக்கு நடந்த ஒரு ருசிகரமான ஒரு சம்பவத்தை வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா மற்ற கூட்டத்தில் எல்லாம் நம்ம வந்து கலந்துக்கிறோம். கீழே இருந்து தான் நம்ம வந்து பெரும்பாலும் பார்ப்போம். அண்ணன் தான் வந்து மே 18 இதெல்லாம் வந்து பேசுவாங்க. மேடையில் ஏறி ஏதாவது தீர்மானம் படிக்கும்போது, இல்லை மேடையில் பேச போகும்போது அந்த மக்கள் க்ரௌடை வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் நேற்றைக்கு நான் பெற்ற இன்பம், நான் பெற்ற வாக்கியம், 3 லட்சம் பேரையும் மேடையிலேயே உட்காந்து 3 மணி நேரம் கண்டு கழிக்கிறப்ப நான் இப்படியே பார்க்குறேன். இந்த லெஃப்ட் கார்னர்ல இருந்து அப்படியே கண்ணை துளாவி பார்க்குறேன்.
அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே அந்த ஈகிள் வியூவில் பார்க்குறேன். ஏன்னா நான் கடைசியாக உட்காந்துருக்கேன் 4வது அடுக்கில். பார்க்கும்போது அந்த 3 லட்சம் பேரையும் பார்க்கும்போது கையில் புல்லரிச்சுது பாருங்க. இப்போ பேசினாலும் அப்படி நிற்குது, எந்திச்சு நிற்குது கூஸ் பம்ப்ஸ். நடா தமிழ் தேசியம் தத்துவம் கோட்பாடு நேற்று பேசும்போது கூட ஜோல்லாப்பையில் இருந்த தமிழ் தேசியத்தை அண்ணன் இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்களான்னு நினைக்கிறப்ப சாதிச்சிட்டாரா மனுஷன் அப்படின்ற மாதிரி ஒன்று தோணுச்சு. இதில் எனக்கு நடந்த ஒரு சீக்கிரமான சம்பவம் என்னன்னா, வேட்பாளர் வந்து அறிவிக்கிறாங்க. முதல் வேட்பாளர் கன்னியாகுமரி ஹிம்லர் அவர்கள் வந்து அறிவிச்சாங்க. இந்த வேட்பாளர் வந்து அறிவிக்கிற அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வரிசையை அறிவிச்சு வரும்போது ஒரு மாவட்ட ரீதியாக என்னுடைய பேரை அறிவிக்கும் போது என்னுடைய பேர் வந்து விடுபட்டு போயிடுச்சு. ஏன்னா அண்ணன் பக்கத்தை திருப்பும் போது அதில் ஒட்டிட்டு இருந்துச்சு போல என்னுடைய பேர் விடுபட்டு போயிடுச்சு. நானும் ஆர்வமாக துண்டெல்லாம் போட்டுட்டு பார்க்குற அறிவிப்பாரு பார்த்தா அந்த அறிவிக்க காணோம். வரிசையாக போகுது, அது வாட்டுக்கு தென் மாவட்டம், மதுரை, திண்டுக்கல் அங்கேயும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தாள் வந்து ஒத்திட்டு இருந்திருக்குது, அறிவிக்கல. அப்புறம் அண்ணன் வந்து கேட்குறாங்க, தம்பியுடைய பேர் விடுபட்டு போயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் தென்காசி மாவட்டத்தில் கடையனூர் வேட்பாளராக நான் வந்து அண்ணன் சீமானவர்களால் வந்து அறிவிக்கப்பட்டேன். அறிவிச்சுட்டு அங்கேயே வந்து ஒரு கவுண்டர், அண்ணனுக்கே உரிய அந்த நகைச்சுவை கவுண்டரையும் வந்து போட்டார். ஸ்பெஷல் கேண்டிடேட் இல்லை, அப்போ அவர் சிறப்பு ஸ்டார் கேண்டிடேட் இல்லை, அதனால தான் அப்புறம் இது பண்ணேன்னு. அதுக்கப்புறம் என்னை வந்து அறிவிச்சாங்க. தென்காசி மாவட்டத்தில் வெற்றி வேட்பாளராக களமிறங்குகிற என் ஆருயிர் இளவல் என் அன்பு தம்பி அபுபக்கர், வழக்கறிஞர் அபுபக்கர் அவர்கள் கடையநல்லூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளராக களமிறங்குகிற என் ஆருயிர் இளவல் என் அன்பு தம்பி அபுபக்கர், வழக்கறிஞர் அபுபக்கர் அவர்கள் வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகிறார். ஒருத்தருக்கு விடுபட்டு போச்சு, முக்கியமான வேட்பாளர் இல்லை. இந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட நான் உட்பட 234 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டாங்க. 117 பெண் வேட்பாளர்கள், 117 ஆண் வேட்பாளர்கள், அதில் ஒரு பெண் வேட்பாளர், ஒரு திருநங்கையும் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் எல்லாருமே படித்த பண்பட்ட வேட்பாளர்கள், எந்த குற்றப்பின்னணியும் இல்லாத வேட்பாளர்கள். மற்ற கட்சிகளெல்லாம் நீங்கள் வேட்பாளர் அப்படின்னு எடுத்து பார்த்துட்டீங்கன்னா, அந்த வேட்பாளர்களுக்கான முதல் தகுதி என்னவா இருக்கும் அப்படின்னா, அவங்க ஏதாவது வந்து குற்றப்பின்னணி உள்ளவர்களாக இருப்பாங்க. ஏதாவது அவர் மேலே கிரிமினல் வழக்கு இருக்கும், ஒரு கட்ட பஞ்சாயத்து வழக்கு இருக்கும், ரவுடி சம்பந்த வழக்கு இருக்கும், ஏதாவது சுத்த பண்ணிக்கிட்டாங்கன்ற வழக்கு இருக்கும். இப்படி இந்த பின்புலத்தில் உள்ளவங்களுக்கு தான் வந்து கொடுப்பாங்க. அது நீங்கள் கேண்டிடேட்டோட அஃபிடவிட் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒவ்வொரு கேண்டிடேட்டுடைய பேர்லையும் எத்தனை எஃப்ஐஆர் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஆனால் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் நீங்கள் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா, எந்த குற்றப்பின்னணியும் இல்லாத படித்த வேட்பாளர்கள். அவங்க மேலே எஃப்ஐஆர் இருக்குது அப்படின்னா எதுக்காக இருக்குன்னா, கிரிமினல் வழக்கில் இருக்காது. மலை வளத்தை காக்கிறதுக்காக போராடினா, கனிமவள கொலைக்கு எதிராக போராடினா, மக்களுடைய போராட்டத்தில், ஜல்லிக்கட்டு போராட்டத்தில், மீத்தேன் போராட்டத்தில், ஹைட்ரோகார்பன் போராட்டத்தில், கூடங்குளம் போராட்டத்தில், இந்த மாதிரியான போராட்டங்கள்ல போராடினாங்கன்ற வரலாறு தான். டாஸ்மாக்கு எதிராக போராடுகின்ற இந்த மாதிரியான வழக்குகள் தான் இருக்குமே தவிர, மக்களுக்காக போராடி பெற்ற வழக்குகளைத்தான் வழக்காக இருக்குமே தவிர, அடுத்த வருஷத்தை அபகரிச்சுட்டானோ, கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டானோ, யாரையும் மிரட்டி ஏதாவது பண்ணிட்டானோ, இந்த மாதிரி குற்றப்பின்னணி இல்லாத வேட்பாளர்களை அண்ணன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ணன் பேசும்போது கூட நேற்று சொன்னாங்க, மிலிட்ரியில் ராணுவத்தில் ஆள் எடுக்கும் போது கூட ஒரு சில பிசிறுகள் ஏதாவது வரத்துக்கு தப்பி தவறி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 234 நெல்மணிகளை நான் உங்களுக்கு வந்து தந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்லியிருந்தாங்க. அதை உளமாற சொல்லணும் அப்படின்னா, 15க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் வேட்பாளராக இருக்கிறாங்க. 50-60 வழக்கறிஞர்கள் அதில் வந்து நான் உட்பட வேட்பாளராக இருக்கிறாங்க. PhD முடிச்சவங்க 15 பேர் வேட்பாளராக இருக்கிறாங்க. MBA முடித்த பட்டதாரிகள் 25 பேர் வந்து வேட்பாளராக இருக்கிறாங்க. அது மாதிரி கல்வியியல் படித்தவங்க வேட்பாளராக இருக்காங்க. சமூக ஆர்வலர்கள், அதே மாதிரி சூழ்நிலை செயல்பாட்டாளர்கள், இப்படி பல பேர் சமூக ஆர்வலர்கள் என்று அவ்வளவு பேரை செதுக்கி அவ்வளவு வேட்பாளர்களை வந்து தந்திருக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு வேட்பாளர்களும் அந்தந்த தொகுதிக்கு பொருத்தமான வேட்பாளர்கள். நான் சவால் விடுறேன், எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, இது போன்ற தகுதியான, திறமையான, படித்த, மக்களுக்காக உழைக்கின்ற எண்ணமுள்ள ஒரு வேட்பாளரை சத்தியமாக எந்த அரசியல் கட்சியும் நிறுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் இன்னும் தமிழ்நாட்டு மக்களுக்கு சவால் விடுறேன், அப்படி ஒரு வேட்பாளர், நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த தகுதியை மீறிய ஒரு தகுதியான ஒரு வேட்பாளர், திறமையான வேட்பாளர், உங்களுக்காக சேவை செய்யக்கூடிய வேட்பாளர் கிடைக்கும் அப்படின்னா தாராளமாக ஓட்டு போடுங்க. எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. தகுதியானவர்கள் சட்டமன்றத்துக்கு வரட்டும். ஆனால் நீங்கள் காசு வாங்கி ஓட்டு போடாதீங்க, சின்னம் பார்த்து ஓட்டு போடாதீங்க, நல்ல எண்ணத்தை பார்த்து ஓட்டு போடுங்க. வேட்பாளருடைய தகுதி என்னன்றதை தேடுங்க. அப்படி தேடினீங்கன்னா உங்களுக்கு நான் 100% சொல்றேன், 234 தொகுதியிலையும் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் தான் முதல் தர வரிசையில் வந்து நிற்பாங்க. அந்த அளவுக்கு தகுதியான வேட்பாளர்களை அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நேற்றைக்கு வந்து அறிவிப்பு செஞ்சாங்க. இந்த மாநாட்டினுடைய இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இந்த மாநாடு முழுக்க தனி ஒரு நபருடைய செல்வாக்குனாலேயோ, தனி ஒரு நபருடைய பண பின்புலத்தினாலேயோ நடைபெற்றது இல்லை. லட்சக்கணக்கான மக்களுடைய நிதி பங்களிப்போடு நடைபெற்ற ஒரு மகத்தான ஒரு மாநாடு. இல்லை கேட்குறாங்க, மாநாடு நடத்துனீங்களா, திரள் நிதி வந்துச்சா அப்படின்னு நக்கலாக கேட்குறாங்க. திரள் நிதி வாங்குறதுல, மக்களுடைய பங்களிப்போடு ஒரு மாநாட்டை நடத்துவதில், ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்துறதுல இழிவு இல்லடா, அது பெருமை. ஏன் பெருமை? மக்களுக்காக உழைக்கிறோம், அந்த மக்கள் பங்களிப்பு செய்கிறாங்க. ஏன்னா உன் கட்சிக்காரன் திமுகலையோ, அதிமுகலையோ, பிஜேபியில, காங்கிரஸ்லையோ உன் கட்சிக்காரன் நீ காசு கொடுக்கணும் மாநாட்டுக்கு வருவானா? உன் கூட்டத்துக்கு வருவானா? அப்போ உன் கட்சிக்காரனையே நீ வந்து என்ன பண்ற அப்படின்னா, நீ வந்து காசு கொடுத்து தான் கூட்டிட்டு வர்ற.
அதுக்கப்புறம் தான் மக்கள் ஆடு மாடை அந்த கூட்ஸ் வேனில் சரக்கு ஏற்றுற வண்டியில் ஆடு மாடுகள் அடைச்சிட்டு வரணும். அடைச்சிட்டு வந்து அங்கே ரெக்கார்டு டான்ஸ் பிரேக் டான்ஸ் போட்டு அரைகுறை ஆடைகளோட நிர்வாணம் பாதி நிர்வாணமாக பெண்களை ஆட வைத்து இப்படி தானே கூட்டத்துக்கு ஆள் சேர்க்குறீங்க. அப்போ இது எல்லாவற்றிற்கும் மாறாக சொந்த பணத்தை செலவழித்து 3 லட்சம் மக்கள் கூட்டியிருக்கிறாங்க. அப்போ ஒரு புதிதான ஒரு ட்ரெண்ட் செட்டை அண்ணன் சீமான் அவர்கள் வந்து செஞ்சிருக்கிறாங்க. தன்னலமற்ற சுயநலமற்ற ஒரு கூட்டம் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பாராது அந்த கூட்டத்தில் வந்து கூட்டியிருக்கிறாங்க. மாநாட்டினுடைய ஏற்பாடுகள் அவ்வளவு நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்க. அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கும் திருச்சி உறவுகளுக்கும் மற்ற யாரெல்லாம் அந்த மாநாட்டினுடைய ஏற்பாட்டாளர்களாக இருக்கிறாங்களோ அத்துணை மக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த மாநாட்டில் இன்னொரு சிறப்பான ஒரு அம்சம் என்ன அப்படின்னா, இஸ்லாமியர்களுக்கான இஃப்தார் நிகழ்வுகளை வந்து ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. உண்மையிலே நான் இங்கே வந்து பதிவு பண்ணி ஆகணும். ஏன்னா நாம் தமிழ் கட்சி மேலே தொடர்ச்சியாக இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் தாய் மதத்திற்கு கூப்பிடுறாங்க, சீமான் மதம் மாத்தார் அப்படின்னு பச்சையான பொய்யான ஒரு அவதூறுகளை இவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு நான் வந்து பல இடங்களில் வந்து பதில் சொல்லியிருக்கிறேன். அதற்கு நேற்றைக்கு இந்த மாநாடு வந்து பதில் சொல்லியிருக்கிறது. அதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இஃப்தார் நிகழ்வு கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 பேர் கலந்துக்கிட்ட ஒரு அழகான ஒரு நிகழ்வு வந்து அங்கே நடந்துருச்சு. எந்த மாநாட்டிலையும் நான் தமிழ்நாட்டில் சவால் விடுறேன், இந்த மாதிரியான இஃப்தார் நிகழ்வு நடைபெற்று இருக்காரு. அந்த இஃப்தார் நிகழ்வு நடக்கிறதுக்காக மாநாட்டினுடைய நிகழ்ச்சிகளை கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஒத்தி வச்சாங்க. இஃப்தார் அந்த நோன்பு திறப்பு ஒரு 6:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாநாட்டினுடைய நிகழ்வுகள் கம்ப்ளீட்டாக நிறுத்தி வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த இஃப்தார் சமயத்தில் துவா இது பண்ணுவாங்க, அப்புறம் வாங்க சொல்லுவாங்க, இஃப்தார் நோன்பு திறப்பாங்க, அதுக்கு பிறகு தொழுகை மகரிபினுடைய தொழுகையில் ஜமாத்து நடக்கும். இப்படின்றதுக்காக ஒரு 20-25 நிமிஷம் நேரம் ஆகிடும். அப்போ 25 நிமிடம் ஒரு நிகழ்ச்சியை நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. 3 லட்சம் பேர் கூடியிருக்கிறாங்க. 3 லட்சம் பேர்ல ஒரு 2000 பேர் நோன்பு திறக்கிறதுக்காக அங்கே வந்திருக்காங்க. 2000 பேர் தான் முஸ்லீமான்னு கேட்டுறாங்க. பல பேர் அங்கே இருந்தாங்க. சொந்தமாக நிறைய பேர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களே பேரிச்ச பழம் மற்ற எல்லா பொருளெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க வீட்டில். அதெல்லாம் நிறைய பேர் அங்கே வந்து கலந்துக்கிறல. அப்போ அங்கே ஒரு 2000 பேர் வந்து அதில் கலந்துக்கிறாங்கல்ல. இந்த 2000 பேர் நோன்பு திறப்பதற்காக, இவர்கள் இஃப்தாரை நிறைவு செய்வதற்காக, இவர்கள் வந்து மகரிபு தொழுவதற்காக 3 லட்சம் மக்களும் அமைதியாக 1/2 மணி நேரம் காத்துக்கிட்டாங்க. பின் டிராப் சைலண்ட்ல மாநாடு இருந்துச்சு. இதுதான் சமூக நல்லிணக்கம், இதுதான் மத நல்லிணக்கம், இதுதான் தமிழர்களுடைய ஓர்மை, இதுதான் மத சகிப்புத்தன்மை. இன்னும் சொல்ல போனா அந்த முஸ்லீம் மக்களுக்கு முஸ்லீம் அல்லாத மற்ற தமிழர்கள் என்ன பண்றாங்கன்னா, கஞ்சி பை மாறியதிலிருந்து அவங்களுக்கு பழம் வச்சதிலிருந்து அதை காணொலி ஆவணமாக எடுத்ததிலிருந்து அதற்கான அந்த ஒளி செய்வதற்கான டேப்பு தண்ணி இதை ஏற்பாடு செஞ்சதிலிருந்து எல்லாவற்றையும் செய்த மக்கள் நாம் தமிழர் இஸ்லாமியர் அல்லாத மக்கள். அப்ப எங்கடா இருக்குது நீங்க வைக்கக்கூடிய இந்த பொய் குற்றச்சாட்டு? அங்கேயே நோன்பு திறந்தோம், அங்கேயே நாங்கள் வந்து ஜமாத்தை நடத்தினோம், அங்கேயே வந்து ஒளி செஞ்சோம், அங்கேயே நாங்கள் வந்து திரும்ப கூட்டத்தில் கலந்துக்கிட்டோம், அதற்காக கூட்டமும் நிப்பாட்டப்பட்டு வச்சுது. அப்போ உங்களுடைய போலி குற்றச்சாட்டுகள் அத்தனையும் நேற்றைக்கு வந்து மாநாட்டில் வந்து தவிடுபடி ஆக்கப்பட்டுச்சு. இதுக்கு மேலே எவனாவது நாம் தமிழ் கட்சி முஸ்லீம்களை மதம் மாத்துது, கிறிஸ்தவர்களை மதம் மாத்துது, இப்படி எவனாவது பொய் சொல்லுவீங்க? இந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டிற்கு கூட்டம் எல்லாம் வராது, கொஞ்சம் பேர் தான் வருவாங்க, இத்தனை நாற்காலியில் போட்டிருக்காங்க, பாதி நாற்காலிகள் காலியாக தான் இருக்கும் அப்படின்னு எல்லாம் வந்து எதிர்பார்த்தாங்க. என்ன அப்படின்னா ஒரு 10,000 பேர் வருவாங்க, இல்லை 20,000 பேர் வருவாங்க, அவ்வளோதான் ஸ்ட்ரென்த் எல்லாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. தொகுதிக்கு 100 பேர் வச்சுக்கிட்டேன்னா அவ்வளோதானே, இவ்வளோதான் வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் வந்தது அங்கே 3 லட்சம் பேர் வந்துட்டாங்கல்ல. பல பேருக்கு நெஞ்சு வலி, ராத்திரிலாம் வந்து ஹார்ட் அட்டாக் இப்படி வந்து பல பேருக்கு வந்துருச்சான். அதில் இந்த தற்கொலை கும்பல் இருக்குதுல்ல, விசிலிச்சா குஞ்சுகள், இவங்க என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்தாங்க. 3 மணிக்கெல்லாம் வந்து அந்த மீடியாஸ் எடுத்து போட்டு அந்த ட்ரோன் ஷாட்டு இதெல்லாம் இருக்குல்ல, திடலை காமிப்பாங்கல்ல, அந்த திடலுடைய பிரம்மாண்டத்தை அந்த ஃபோட்டோலாம் எடுத்து போட்டு ஹாஹா பார்த்தீங்களா, எங்களுடைய கார் பார்க்கிங் இதை விட பெருசாக இருந்துச்சு, எங்களுடைய நாங்கள் போட்ட கரும்பு ஜூஸ் கடையே இதை விடலாம் பெருசாக இருந்துச்சு. அவ்வளோ பெருசாக கரும்பு ஜூஸ் கடை போட்டிங்கன்னா கரும்பு ஜூஸை குடிச்சிட்டு கிடக்க வேண்டியதுடா, ஏன்டா கக்கூஸ் தண்ணி குடிச்சிட்டு கிடந்தீங்க மானுகிட்ட தற்குறிகளா? அப்போ என்னன்னா 3 மணிக்கு எடுத்து அந்த ட்ரோன் ஷாட்டு அந்த மாநாட்டினுடைய அந்த அமைப்பு பிரம்மாண்டத்தை காட்டுறதுக்கான அந்த ட்ரோன் ஷாட்டை போட்டுட்டு கூட்டமே வரல பார்த்தீங்களா அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு இருந்தாங்க. நேரம் ஆச்சு, 3:30-4 மணி ஆச்சு, 4:05 ஆச்சு, 5:06 ஆச்சு. 6 மணிக்கு லட்சம் தமிழர்கள் கூடி இந்த மாநாட்டை வந்து வெகுச்சிறப்பாக வெற்றியடை செஞ்சுட்டாங்க. நாங்கள் 3 மணிக்கு 2 மணிக்கு இல்லை வந்து 12 மணிக்கே வந்து வெயிலில் காத்து கிடந்து வெயில் தாங்க முடியாமல் தண்ணி இல்லாமல் கக்கூஸ் தண்ணியை குடிச்சு, இல்லை வந்து பின்னாடி அங்கே போயிட்டு கீழே கார்பெட் வச்சு அந்த கார்பெட்டெல்லாம் போர்த்தி வெயில் தாங்க முடியாமல் கடந்து சாகிறதுக்கு, வெயிலில் சாகிறதுக்கு நாங்கள் என்ன தற்கொலைகளா, சினிமாக்காரர் தலைமையிட்டு வந்தவங்களா? நேர்த்தியாக மாலை 4 மணிக்கு அழகா பொழுது சாயும் போது அழகா வர ஆரம்பிச்சாங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ளாக லட்சம் மக்கள் திரள கூட்டிட்டாங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நீட்டாக கூட்டிட்டு கலைஞ்சிக்கிட்டே போயிட்டாங்க. அப்போ இந்த தற்கொலை கும்பல் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நம்ம வந்து ஹேஷ்டேக் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு காத்து கிடந்தானுங்க. காலியான மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு, சேர்களை பார்த்து பேசிய சீமான், இப்படிலாம் வந்து ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணி வச்சலான்னு உட்காந்துட்டு இருந்தானுங்க.
அத்தனை தற்கொலைகள் வாயிலையும் மண்ணள்ளி போட்டிருக்கிறாரு அண்ணன் சீமான் அவர்கள். இந்த மாநாடு அப்படின்றது வந்து ஒரு முன்னோட்டம் தான், ஜஸ்ட் ட்ரெய்லர். இன்னும் 2 மாசம் இருக்குதுல்ல, அரசியல் போக்கை என் பக்கம் திருப்பி காட்டுறேன்னு அண்ணன் கிட்ட வந்து சொன்னாரு. நேற்றுக்கு திருப்பிட்டார். அப்படியே இன்னும் இந்த 1.5 மாசம் இருக்குதுல்ல, இந்த 1.5 மாசத்துல நம்ம பேசக்கூடியதான் கருத்து, நம்ம பேசக்கூடியதான் அரசியல், நம்ம பேசுறதுதான் ட்ரெண்டிங். அதுல நேற்று அண்ணன் சீமான் அவர்கள் படிச்ச பாட்டு இருக்குதுல்ல, அந்த ஒரு பாட்டு போதும். இந்த 5 வருஷத்துல நேற்று கூட கேட்டாங்க, அண்ணன் சீமான் அவருடைய பேச்சுல வந்து பெரிய அளவுக்கு அரசியல் இல்லையே, அவர் வந்து ரொம்ப தமிழ் மொழி இப்படி கொஞ்சம் வரலாறு ரீதியாக கொஞ்சம் போயிட்டாரு, கொஞ்சம் அரசியல் பேசியிருக்கலாமோ அப்படிலாம் வந்து எல்லாரும் கேட்டாங்க. எனக்குமே அந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு. என்னடா 1.5 மணி நேரத்தில் 1 மணி நேரத்துக்கிட்ட அண்ணன் இந்த பெருமைகள் தமிழ் வரலாறு இதே பேசுறாரு, கொஞ்சம் நடப்பு அரசியலை பேசியிருக்கலாமோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. ஆனால் கடைசியில் அண்ணன் 2 பாட்டு படிச்சாரு பாருங்க. அந்த 2 பாட்டுல அண்ணன் சீமான் அவர்கள் சொல்ல வேண்டிய அரசியலை, சொல்ல வேண்டிய செய்திகளை, அதே மாதிரி இந்த 5 வருஷத்துல திமுக என்னென்ன கொள்ளைகள் எல்லாம் செஞ்சதோ, கிட்னி திருட்டிலிருந்து, ஓசி பஸ் விளம்பரத்திலிருந்து, தமிழ்நாட்டுடைய நிதிக்கடன்ல இருந்து என்னென்ன இந்த அவலங்கள் இருக்குதோ அத்தனையும் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அந்த ஒரு பாடல்ல, ஒரு 3 நிமிஷம் பாடல்ல மொத்தமா சொல்லிட்டார். இந்த திமுகவுடைய அயோக்கியத்தனங்களை தோலுரித்து காட்டுவதற்கு அந்த ஒத்த பாடல் போதும். இந்த மாநாட்டினுடைய முழக்கமே மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு, குடும்பம் குடும்பமாய் கூடுவோம், கொடிய அரசியலை மூடுவோம் அப்படின்றது தான். நேற்றைக்கு குடும்பமாக எல்லாருமே ஃபேமிலி மக்கள். நான் அந்த மாநாடு முடிச்சுட்டு அங்கே நிற்கும்போது கிட்டத்தட்ட, நான் பெருமைக்காக சொல்லிக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் கூட படம் எடுத்திருப்பாங்க. 1.5 மணி நேரம் நாங்கள் தான் வந்து நின்னேன். எல்லாமே குடும்பத்தினர், குடும்பமா உண்மையிலே வந்துட்டாங்க. எப்படி ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு, ஒரு சுப நிகழ்ச்சிக்கு, நம்ம குடும்ப நிகழ்ச்சிக்கு எப்படி வருவாங்களோ அந்த மாதிரி குடும்பமா கூட்டிட்டு வந்துட்டாங்க. கை குழந்தைகளை கூட நான் நிறைய பேர் வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. நான் யாருக்கும் எந்த அசமாயமும் ஏற்பட்டதில்லை. எல்லோரும் என்கிட்ட சொன்னது, எல்லோரும் அண்ணன் தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஏதோ 10-15 வருஷம் பழக்க மாதிரி பேசுறாங்க. அவ்வளவு உணர்வுபூர்வமான ஒரு கட்டமைப்பு இந்த நாம் தமிழர் கட்சியில இருக்குது. அப்ப அத்தனை லட்சம் மக்கள் கூடி கொடிய அரசியலை மூடுவதற்கான விதையை நேற்றைக்கு மாநாட்டில் போட்டிருக்கிறாங்க. இந்த விதை மரமாக 2026 தேர்தலில் கட்டாயமாக வளர்ந்து நிற்கும். மாற்றத்தை தமிழ்நாட்டு மக்கள் தருவார்கள். நாம் தமிழர் கட்சி 2026 வரலாறு படைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.